வணக்கம். வெல்கம் டு ஸ்பீடி மேக் மணி தமிழ் சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா, ஒரு குறைந்த முதலீட்டில் நம்ம வீட்டிலையே இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். இந்த பிஸ்னஸுக்கு வருடம் 365 நாட்களுக்கும் நல்ல டிமாண்ட் இருக்குது. 1,00,000 ரூபாய் முதலீட்டில் தினமும் ஒரு 5,000 ரூபாய் வரை ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் மார்க்கெட்டிங் பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா கொஞ்சம் பிஸ்னஸ் பிக்கப் ஆனதும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இது என்ன பிஸ்னஸ்ன்னு பார்த்தோம்னா, இட்லி ரவா மேக்கிங் பிஸ்னஸ். சவுத் இந்தியாவில் டிஃபன் வகைகளில் இந்த இட்லிக்கு எப்போவுமே முக்கியமான ஒரு இடம் இருக்குது. இந்த இட்லி ரவா தயார் பண்ண எந்த மாதிரியான மிஷின் தேவைப்படும், இதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவைப்படும், இந்த இட்லி ரவாவை எப்படி தயார் பண்ணுறது, இந்த பிஸ்னஸில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் என்பதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இட்லி ரவா தயார் பண்ண ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தால் போதும். அதே நம்ம வீடுகளில் தயார் பண்ணோம்னா ஒரு 10க்கு 10 இடம் இருந்தால் போதும். நம்ம வீட்டிலேயே அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸுக்கு ஒரு இட்லி ரவா மேக்கிங் மிஷின் தேவைப்படும். இந்த மிஷினுக்கு பல்வரைசர் மிஷின்னு சொல்லுவாங்க. இந்த மிஷின் ஒரு 40,000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா பெரிய கெப்பாசிட்டி மிஷின் தேவைப்படும். பெரிய மிஷினோட ப்ரைஸ் பார்த்தோம்னா ஒரு 5 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரை இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்னஸுக்கு ரா மெட்டீரியல் என்னென்ன தேவைப்படும் பார்த்தோம்னா, ரா மெட்டீரியல் நமக்கு ரைஸ் தேவைப்படும். இந்த ரைஸ் ரேஷன் அரிசியாக இருக்கலாம், அல்லது நார்மலாக நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுற அரிசியையும் யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு இந்த இட்லி ரவா பேக் பண்ண பாலித்தீன் கவர்ஸ், சீலிங் மிஷின், வெயிங் ஸ்கேல் தேவைப்படும். பாலித்தீன் கவர்ஸ் கிலோவுக்கு ஒரு 150லேருந்து 175 ரூபாய் வரை இருக்கும். பாலித்தீன் கவர்ஸு இந்தியா மார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே போல் சீலிங் மிஷின் ஒரு 1,500 ரூபாய் வரை இருக்கும். அதே போல் வெயிங் ஸ்கேல் ப்ரைஸு ஒரு 2,500 ரூபாய் வரை இருக்கும். இந்த பிஸ்னஸை நம்முடைய ஓன் பிராண்ட் நேம் வச்சு பண்ணோம்னா ஃபுட் லைசன்ஸ், ட்ரேட் லைசன்ஸ் வாங்கணும், முனிசிபல் லைசன்ஸ், ஜிஎஸ்டி வாங்க வேண்டியிருக்கும். இட்லி ரவா எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நாம் வாங்கி வச்சுருந்த ரைஸில் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ரைஸ் ஒரு 8 மணி நேரம் தண்ணீரில் போட்டு ஊற வைக்கணும். நெக்ஸ்ட்டு இதை நல்லா வடிகட்டி ஒரு சுத்தமான துணியில் போட்டு நம்ம மொட்டை மாடியில் நீட்டாக வச்சிடணும். சுத்தமாக தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி ஃபுல்லாக ட்ரை பண்ணி ஆற வச்சுக்கணும். இந்த ஆற வச்ச ரைஸை மிஷினில் போட்டு நமக்கு தேவையான சைஸில் இட்லி ரவா தயார் பண்ணிக்கலாம். இந்த இட்லி ரவா மேக்கிங் மிஷினில் நிறைய வகை பிளேடு சைஸ் இருக்குது. பிளேடு சைஸுக்கு தகுந்த மாதிரி முறுக்கு மாவு, இட்லி ரவா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணோம்னா உப்மா ரவா தயார் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரே மிஷினில் ஒரே ரா மெட்டீரியலில் 3 வகையான ப்ராடக்டை நாம் தயார் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ரெடியான இட்லி ரவாவை வேயிங் மிஷினில் எடை போட்டு 1/2 கிலோ, 1 கிலோ, 2 கிலோ சீலிங் மிஷினில் பேக் பண்ணி நம்ம பிராண்ட் ஸ்டிக்கர் போட்டு சேல் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸுக்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, ஹோட்டல்ஸு, மளிகை கடைகளில், சூப்பர் மார்க்கெட்டு போன்றவைகளில் மார்க்கெட்டிங் பண்ணி சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும் என்று பார்த்தோம்னா, 1 கிலோ ரா மெட்டீரியல் அரிசி 20 ரூபாய்க்கு கிடைக்கும். பேக்கிங் பண்ண, ப்ராசஸ் பண்ண ஒரு 5 ரூபாய் செலவாகும். டோட்டலாக 1 கிலோ இட்லி ரவா தயார் பண்ண மேக்கிங் சார்ஜ் பார்த்தோம்னா 25 ரூபாய் ஆகும். மார்க்கெட்டில் ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தோம்னா 45 ரூபாயிலிருந்து 55 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. அதே மொத்தமாக ஹோட்டல்ஸு, சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு சேல் பண்ணோம்னா 35 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். கிலோவுக்கு 10 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 500 கிலோ இட்லி ரவாவை மொத்தமாக சேல் பண்ணோம்னா 5,000 ரூபாய் ப்ராஃபிட் பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏரியாவில் எத்தனை ஹோட்டல் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் எவ்வளோ இருக்குது என்பதை பார்த்து நம்ம ப்ராடக்ட்னுடைய குவாலிட்டியை அவங்களுக்கு சாம்பிள் ஒரு தடவை கொடுத்து பார்க்கணும். மார்க்கெட் ப்ரைஸ் மற்றவங்க சேல் பண்ணுறதை விட நம்ம ப்ராடக்டை நல்ல குவாலிட்டியாகவும் ப்ரைஸ் கம்மியாகவும் கொடுத்தோம்னா நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டுகளை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.